பிரிட்டனுக்கு அடுத்த தலையீடியை ஏற்படுத்திய புதிய மனு. 7 விமானங்களை தகர்க்க சதித்திட்டம் தீட்டிய அல்கெய்தா பயங்கரவாதிகள் பிணையில் விடுதலை செய்ய சொல்லி கோரிக்கை. அமெரிக்காவின் 50% வரிக்கு அஞ்சி விட்டுக் கொடுக்க போகின்றதா கனடா அரசாங்கம்? எதிர்க்கட்சி தலைவர் கூறுவது என்ன? ரஷ்யாவுக்கு ஆதரவாக 50,000 வீரர்களை களத்தில் இறக்கும் வடகொரியா. ஜெலஸ்கி முன்வைத்திருக்கின்ற அவசர கோரிக்கை. வணக்கம். இன்றைய நாளுக்கான முக்கியமான சர்வதேச செய்திகளோடு மீண்டும் வட்டகம் நிகழ்ச்சியூடாக வானத்துடைய தொடக்க நாள் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. 2006ஆம் ஆண்டு அட்லாண்டிக் கடலை கடந்து அமெரிக்கா மற்றும் கனடா நோக்கி பயணித்த 7 பயணிகள் விமானங்கள் மீது திரவ வெடிபொருட்களை பயன்படுத்தி நடுவானில் வைத்து வெடிக்க திட்டமிட்டிருந்த அல்கெய்தாவை சேர்ந்த குற்றவாளிகள் தற்போது தங்களின் நன்னடத்தை அடிப்படையில் பிணையில் விடுதலை செய்ய வேண்டும் என்று கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார்கள். ஆயிரக்கணக்கான உயிர்களை பழிவாங்க முயன்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் குறைந்தது 32 ஆண்டு காலம் இவர்களுக்கு சிறை தண்டனை விதிக்கப்பட்ட சூழ்நிலையில் அகமது அப்துல் அலி, தன்மீர் ஹுசைன் மற்றும் அசா சர்பா ஆகிய இந்த 3 நபர்களும் விடுதலை செய்ய கோரிக்கை விடுத்திருக்கின்ற நிலையில் இவர்களுடைய இந்த பிணை தொடர்பாக பிரிட்டனுடைய பிணை வாரியம் தீவிரமான ஆலோசனைகளையும் தீவிர நடவடிக்கைகளை தற்போது முன்னெடுத்து வருகின்றார்கள். இங்கிலாந்தில் இருக்கின்ற அதிஉயர் பாதுகாப்பு சிறைச்சாலையில் வைக்கப்பட்டிருக்கின்ற இந்த நபர்களுடைய வருகின்ற நாட்கள்ல அடுத்த சில வாரங்களுக்குள் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட போகிறது. தீவிரவாத கருத்துக்களில் இருந்து இவர்கள் முழுமையாக விலகிவிட்டார்களா மற்றும் சமூகத்துக்கு மீண்டும் இவர்களால் ஏதேனும் அச்சுறுத்தல் ஏற்படுமா என்ற கோணம் தொடர்பாக வருகின்ற நாட்கள்ல ஆராயப்பட்டு அதுக்கு பிறகுதான் இறுதி முடிவு எடுக்கப்படும் என்று அதிகாரப்பூர்வ வட்டாரங்கள் மூலம் தெரிய வருகின்றது. இருப்பினும் வரலாற்றுல மிக மோசமான ஒரு வான்வழி தாக்குதலுக்கு சதித்திட்டம் தீட்டியிருக்கின்ற குற்றவாளிகளை முன்கூட்டியே விடுதலை செய்வது என்பது ஆபத்தானது என்று பாதிக்கப்பட்டிருக்கின்ற குடும்பங்களும் மற்றும் இது தொடர்பான நிபுணர்களும் கடுமையான எச்சரிக்கைகளை விடுத்து வருகின்றார்கள். இது தொடர்பாக அவதானிக்கின்ற நேரத்துல ஏற்கனவே இந்த கைகளில் கொண்டு செல்லப்படுகின்ற பைகளுக்குள்ள திரவ வெடிபொருட்களை பயன்படுத்தி வெடிக்க செய்கின்ற செயற்பாடுகள் திட்டங்கள் தீட்டப்பட்டதற்கு பிறகுதான் தற்போது நடைமுறையில் வந்திருக்கின்ற இந்த உலகளாவிய ரீதியில் நடைமுறையில் இருக்கின்ற பயணிகளினுடைய கைப்பைகளுக்குள் எந்த விதமான திரவ பொருட்களையும் கொண்டு செல்லக்கூடாது என்ற ஒரு இறுக்கமான கட்டுப்பாடு இந்த திட்டம் தீட்டப்பட்டதுக்கு பிறகுதான் உலக நாடுகள் முழுவதும் நடைமுறைக்கு வந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. அமெரிக்காவுடனான பேச்சுவார்த்தைகளின் போது கனடாவுடைய தொழிலாளர்களின் நலன்களை பாதுகாக்கும் நோக்கோடு எந்தவித விட்டுக் கொடுப்புகளிலும் அரசாங்கம் இணங்கி போகக்கூடாது என்று கனடாவினுடைய எதிர்க்கட்சி தலைவர் தற்போது அழுத்தங்களை கொடுத்து வருகின்றார். சமீப நாட்களாக கனடாவுடைய பொருட்கள் மீது 50% இறக்குமதி விதிக்கப் போவதாக ட்ரம்ப் அவர்கள் தொடர்ந்தும் எச்சரித்து வருகின்றார். அதுவும் குறிப்பாக தற்போது பரவி வருகின்ற காட்டுத்தீயை காரணம் காட்டி இந்த காட்டுத்தீயில் எழுகின்ற புகை மூலமாக அமெரிக்காவில் பல்லாயிரக்கணக்கான பொருளாதாரம் பாதிக்கப்பட்டு வருவதாகவும் இதற்கு எதிராக விலை கொடுத்தே ஆக வேண்டும் கனடா என்று எச்சரித்து வரியை கூட்டப் போவதாக தொடர்ந்தும் எச்சரித்து விடுத்து வருகின்ற சூழ்நிலையில் அமெரிக்க தரப்புக்கு பயந்து எந்த விதமான விட்டுக் கொடுப்புகளுக்கும் கனடா இணங்கி போகக்கூடாது என்று தற்போது கனடாவுக்குள் இருந்து வலுவான குரல்கள் எழும்ப ஆரம்பித்திருக்கின்றது. அதன் முதல் குரலாக எதிர்க்கட்சி தலைவர் மாறியிருக்கிறார். இந்த சூழ்நிலையில் அவர் குறிப்பிடுகின்ற விடயம் மெக்சிகோ மற்றும் அமெரிக்காவுடனான வர்த்தக ஒப்பந்தத்தின் போது கனடா அரசாங்கம் சலுகைகளை வழங்கியதை குறிப்பிட்ட அவர் மீண்டும் இத்தகைய தவறான முடிவுகளை செய்யக்கூடாது என்று குறிப்பிட்டு காட்டியிருக்கிறார். ஏனென்றால் கனடாவில் ஏற்கனவே அலுமினியம், உதிரிப்பாகங்கள் மற்றும் விவசாய துறைகளின் எதிர்காலத்தை பாதுகாக்கும் வகையில் உறுதியான நிலைப்பாட்டோடு கனடாவுடைய பிரதமர் செயற்பட்டே ஆக வேண்டும் என்று ஒரு அழுத்தத்தை இவர் தொடர்ந்தும் கொடுத்து வந்து கொண்டே இருக்கின்றார். இந்த சூழ்நிலை அவதானிக்கின்ற நேரம் அமெரிக்காவின் இந்த வரைவிருக்கும் அச்சுறுத்தல் காரணமாக இரு நாடுகளுக்கும் இடையிலே தொடர்ந்தும் வர்த்தகம் சார்ந்திருக்கின்ற பேச்சுவார்த்தைகள் தீவிரமடைந்து வருகின்றது ஒரு பக்கம். இன்னொரு பக்கமாக கனடாவுடைய தொழில் மற்றும் வணிக நிறுவனங்கள் வணிகத்தினுடைய உரிமையாளர்களை பாதுகாக்க வேண்டிய ஒரு இக்கட்டான சூழ்நிலை நாடு இருப்பதனால் இவர்களை கண்டிப்பாக பாதுகாக்க வேண்டும் என்று எதிர்க்கட்சிகள் தொடர்ச்சியாக தங்களுடைய குரல்களை எழுப்பிக் கொண்டே இருக்கின்றார்கள். இந்த சூழ்நிலையிலும் கனடாவுடைய அரசாங்கம் இந்த நிலைமையை எப்படி சமாளிக்க போகிறது என்பது மிக முக்கியமாக இருக்கின்றது. ஏனென்றால் கனடாவுடைய பொருளாதாரம் அமெரிக்காவில் ட்ரம்ப் அவர்களுடைய வரி விதிப்பு காரணமாகவும் இன்னொரு பக்கம் உலகத்தில் எழுந்திருக்கின்ற இந்த போர் சூழலாலும் பாதிக்கப்பட்டு வந்து கொண்டே இருக்கின்ற சூழ்நிலையில் இந்த நடவடிக்கை இந்த பேச்சுவார்த்தையில் கனடா என்ன முடிவு எடுக்கப் போகின்றது என்பது உலக நாடுகளை உற்று பார்த்து வருகின்றது. உக்ரைனுக்கு எதிரான போர் ரஷ்யாவுக்கு ஆதரவு வழங்கும் நோக்கோடு வடகொரியா 50,000 துருப்புக்களை ரஷ்யாவுக்கு அனுப்ப திட்டமிட்டிருப்பதாக உக்ரைனுடைய அதிபர் விளாடிமிர் ஜெலஸ்கி அவர்கள் அதிகாரப்பூர்வமான தகவலை வெளிப்படுத்தி இருக்கிறார். ஏற்கனவே ரஷ்யாவுடைய குர்கஸ் பிராந்தியத்தில் பல்லாயிரக்கணக்கான வடகொரிய வீரர்கள்
நிறுத்தப்பட்டு உக்ரைன் படைகளுக்கு எதிராக தொடர்ந்தும் போர் புரிந்து வருகின்ற சூழ்நிலையில் இந்த புதிய வீரர்களை அனுப்புகின்ற வடகொரியாவின் செயற்பாடு இந்த போருடைய தீவிரத்தை இன்னும் அதிகரிக்கப் போவதாக அச்ச நிலை இப்போது தொற்றியிருக்கிறது. இந்த சூழ்நிலை அவதானிக்கின்ற நேரம் முன்னதாக இந்த போர்க்களத்தில் தீவிரமடைந்த பகுதிகளில் வடகொரியாவுடைய படைகள் நிலைநிறுத்தப்பட்டு உக்ரைனுக்கு எதிராக தொடர்ச்சியாக சண்டை போட்டு வந்ததில் பெரும் சேதத்தை சந்தித்திருக்கின்ற சூழ்நிலையில மீண்டும் மனிதவள ஆதரவை ரஷ்யாவுக்கு வழங்கும் நோக்கோடு வடகொரியா இந்த முயற்சியை எடுத்திருப்பதாக உளவுத்துறை அறிக்கைகள் சுட்டிக்காட்டியிருக்கிறது. இதன் மூலமாக சர்வதேச பொருளாதார தடையை மீறி ரஷ்யா மற்றும் உக்ரைனுக்கு வடகொரியாவுக்கு இடையிலான இந்த படையினர் ராணுவ படையினுடைய கூட்டு நடவடிக்கை என்பது வலுப்பெற்று வருவதாகவும் உக்ரைனுடைய தரப்பில் இருந்து தொடர்ச்சியான விவாதங்களும் தொடர்ச்சியான ஆதாரங்களையும் இந்த தரப்பு முன்வைத்து வருகின்றது. இந்த நிலையில் தான் இந்த நடவடிக்கை உலகளாவிய ரீதியில் உற்று பார்க்கப்படுகின்றது. ஏனென்றால் இந்த நடவடிக்கை என்பது வடகொரியா ரஷ்யாவுக்கு 50,000 துருப்புக்களை அனுப்புவது என்பது இந்த போரை இன்னும் தீவிரப்படுத்த போகிறது என்பது மட்டும் திட்ட தெளிவாக இருக்கிறது. இதற்கிடையில் கிழக்கு போர்க்கள பகுதியில் ரஷ்யாவுடைய ஏவுகணை மற்றும் ட்ரோன்களுடைய தாக்குதல் தொடர்ச்சியாக அதிகரித்து வருகின்றது. அதுவும் குறிப்பாக உக்ரைனுடைய முக்கியமான உட்கட்டமைப்பு வசதிகள் மக்களை இலக்கு வைத்து பல தாக்குதல்கள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் இதை எதிர்கொள்வதற்கும் வடகொரியாவினுடைய வீரர்களின் வருகையை முறியடிப்பதற்கும் கூடுதலான வான்வழி பாதுகாப்பு தங்களுக்கு தேவைப்படுவதாக, எனவே வான் பாதுகாப்பு அமைப்புகளும் மற்றும் தொலைதூர ஏவுகணைகளை வழங்குமாறு உக்ரைன் தரப்பு தன்னுடைய நட்பு நாடுகளிடம் கோரிக்கையை முன்வைப்பதாக ஜெலஸ்கி அவர்கள் ஒரு வேண்டுகோளை முன்வைத்திருக்கின்றார். ஆக மொத்தத்தில் இந்த போருடைய தீவிரம் என்பது தொடர்ந்தும் நீண்டு வந்து கொண்டே இருக்கிறதை தவிர இந்த போர் முடிவுக்கு வருவதாக எந்த விதமான ஒரு நல்ல சமிச்சையும் இதுவரைக்கும் தெரியவில்லை. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் முன்வைத்திருக்கின்ற ஹாசா அமைதிக்கான 15 அம்ச கோரிக்கைகளையும் இஸ்ரேல் தரப்பு ஏற்றுக்கொள்ள மாட்டாது என்று அந்த நாட்டினுடைய பிரதமர் நெத்தன்யாகு அவர்கள் அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். இந்த அறிவிப்பை அவதானிக்கின்ற நேரத்தில் அவர் கூறியிருப்பது, குறிப்பாக அமைச்சரவை கூட்டத்தில் அவர் தெரிவிக்கின்ற நேரம் இந்த 15 அம்ச கோரிக்கைகளின் ஒப்பந்தங்களையும் இஸ்ரேல் தரப்பு ஏற்றுக்கொள்ளாது என்பதாகவும், ஹமாஸ் அமைப்பு தன்னுடைய கனரக மற்றும் லேசர் ஆயுதங்கள் உட்பட அனைத்து படைக்கலன்களையும் முழுமையாக கைவிட்டதுக்கு பிறகு உண்மையான முறையில் ஆயுத கலைப்பு செய்ததுக்கு பிறகுதான் இஸ்ரேல் தரப்பு ஹாசாவிலிருந்து வெளியேறும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது என்பதாக நெத்தன்யாகு அவர்கள் அழுத்தமாக கூறியிருக்கிறார். அமெரிக்காவுடைய போர்ட் ஆஃப் பீஸ் அமைப்பு அண்மையில உருவாக்கப்பட்டிருக்கின்ற இந்த திட்டத்துக்கு ஜூலை மாதம் அளவுல ஹமாஸ் அமைப்பு தன்னுடைய ஆதரவை தெரிவித்தது. இந்த திட்டத்தின்படி ஹமாஸ் தன்னுடைய ஆயுதங்களை இடைக்கால பலஸ்தீன அரசாங்கத்திடம் ஒப்படைக்கும். எனவே படிப்படியாக இஸ்ரேல் தரப்பு தங்களுடைய பிரதேசத்தை விட்டு வெளியேற வேண்டும் என்று ஒரு நிபந்தனை ஏற்றுக்கொள்ளப்பட்டிருந்தது. இது முன்மொழியப்பட்டிருந்த சூழ்நிலையில முழுமையான ஆயுத ஒழிப்பு நடந்ததுக்கு பிறகு மட்டும்தான் படையினர் ஹமாஸ் படையினர் முழுமையாக ஆயுதங்களை ஒப்படைத்ததுக்கு பிறகுதான் இஸ்ரேல் தரப்பு அந்த நாட்டை விட்டு வெளியேறும் என்ற விடயத்தை இப்போது நெத்தன்யாகு மீண்டும் வலியுறுத்தியிருக்கின்றார். இந்த செயற்பாடு என்பது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுக்கு இடையிலான இந்த ராஜதந்திர உறவு சமீப காலங்களாக கொஞ்சம் கொஞ்சமாக பிளவடைந்து வருவதை அவதானிக்க முடிகின்றது. நெத்தன்யாகுக்கு ஆதரவாக இவ்வளவு காலமும் பேசி வந்த ட்ரம்ப் அவர்கள் சில நேரங்களில் நெத்தன்யாகுடைய செயற்பாடுகளை கடுமையாக வெளிப்படையாகவே விமர்சிப்பதை எங்களால் அவதானிக்க முடிகின்றது. எப்படி இருந்தாலும் வரவிருக்கின்ற இந்த இஸ்ரேல் தேர்தலை கருத்தில் கொண்டும் நாட்டினுடைய பாதுகாப்பை கவனத்தில் கொண்டும் தான் நெத்தன்யாகு அவர்கள் இப்படியான முடிவை எடுத்திருப்பதாக அரசியல் ஆய்வாளர்கள் சுட்டிக்காட்டுகின்றார்கள். இந்த அமெரிக்காவுடனான பேச்சுவார்த்தை தொடர்ந்து முன்னெடுக்கப்படும் என்று நெத்தன்யாகு அவர்கள் கூறியிருக்கிறார். ஆனால் நாட்டினுடைய பாதுகாப்புக்கு எந்த விதமான சமரசமும் எந்த காலத்திலும் செய்ய மாட்டோம். அதே போல தாங்கள் பலஸ்தீனத்துக்கான ஒரு தனி நாட்டை ஒருபோதும் நாங்கள் அங்கீகரிக்க மாட்டோம், ஒரு தனி அரசாக பலஸ்தீன அரசை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்ற விடயத்தில் நெத்தனியாக அவர்கள் தொடர்ச்சியாக பிடிவாதத்தோடு இருந்து வருவதை அவதானிக்க முடிகிறது. எங்கு சுற்றி பார்த்தாலும் ஒரு தரப்பு இந்த ஒப்பந்தங்களுக்கு ஏற்றுக்கொள்கின்ற நிலையில் மறுதரப்பு இந்த ஒப்பந்தங்களை முறியடிக்கின்ற செயற்பாடுகளை தொடர்ச்சியாக முன்னெடுத்து வருகின்றது. இதில் பாதிக்கப்படுவது ஹாசாவில் இருக்கிற இந்த குழந்தைகளும் பெண்கள், அங்கு உயிரிழக்கின்ற ஆண்கள் என்று ஒட்டுமொத்தமாக பொதுமக்கள் தான் இந்த இரண்டு அரசாங்கங்களுக்கு இடையில் இல்லாட்டி இந்த இரண்டு தரப்புகளும் எடுக்கின்ற இந்த முடிவுகளுக்கு இடையில் அதிகமாக பாதிக்கப்படுவது பொதுமக்களாக இருக்கின்றது. ஹாசாவில் ஒரு பக்கமாக போர் சூழல் இடம்பெறுகின்ற நேரம், மறுபக்கமாக பட்டினியால் குழந்தைகள் வறுமையிலும் பட்டினியாலும் வறட்சியினாலும் உயிரிழக்கின்ற சம்பவங்கள் அதிகரித்து வருகின்றது என்பதையும் இந்த இடத்தில் ஞாபகப்படுத்துகின்றோம். மீண்டும் நாளை நாள் செய்திகளோடு சந்திக்கின்றோம். நன்றி, வணக்கம்.